வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலசுப்ரமணியன். நம்மளோட மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். அது எப்படிலாம் நம்மளோட மனநிலையை வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இல்லாததின் அருமை இருப்பில் தெரியாது, கல்லாததின் அருமை கற்றலில் தெரியாது. இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மகிட்ட நிறைய பணமோ அல்லது சொத்தோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் நிறைய இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி கற்றலின் அருமை, ஒரு படிக்க தெரிஞ்ச ஒரு நபருக்கு படிப்பு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் அவருக்கு அது தெரியாது. அதை யார்கிட்ட கேட்கணும்னா, படிப்பறிவு இல்லாத நபர்கள். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதில் என்ன எழுதியிருக்கு படித்து சொல்லுங்கள் அப்படின்னு போய் அவரை கேட்டோம்னா அவருக்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் படிக்காதோட அருமை அவருக்கு தெரியும். படித்தவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, இருக்கும்போது நம்மகிட்ட இருக்குதுன்றதை உணர்ந்துக்கிட்டு வாழணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போவுமே நம்ம மனநிலை இல்லாததை பற்றி தான் ஏங்கிட்டு இருக்கும் பொழுது, இருக்கிறத பற்றி நம்ம பெருசாக நம்மகிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம உணர்றதே கிடையாது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத பற்றியே கவலைப்படுற நம்மகிட்ட இருக்கிறத நினச்சி நம்ம பெருமையாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி தவறை உணர்த்தியவன் மனிதன், தவறை உணர்ந்தவன் மாமனிதன். இப்போது ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அதை இன்னொருத்தர் சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு என்னை பார்த்து எப்படி சொல்லலாம், நான் தப்பே பண்ணலை அப்படின்னு வாதம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ தவறு நம்ம செய்யும்போது அதை உணர்ந்துட்டு அதை சொன்னவங்களை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு வழிகாட்டியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு சஞ்சலப்படாது. அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அமையாது. தவறை சுட்டி காட்டுபவர்களை நமக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கணும். வாதங்கள் பிறக்கும்போது தம் கட்டிக்கிட்டு கம்முன்னு இருந்துட்டால் நம்ம வாழ்க்கை தாம் தூம்னு நிம்மதியாக இருந்துட்டு போகுது. அதை விட்டுட்டு வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை வீணாக போய்விடும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விவாதங்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு புரியல அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, அதை அவங்கள்ட்ட திரும்ப விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து வர்றது பெஸ்ட், சிறந்தது. அதை விட்டுட்டு இல்லை நான் சொல்கிறது தான் சரி, நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட மனசை நம்ம காயப்படுத்திக்கிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரியலை. அந்த இடத்துல திரும்ப நான் சொல்கிறது தான் சரி நம்ம வாதம் பண்ணுறதுனால அவங்க அதை புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. அப்போ நம்ம வாதம் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம அதை அதோடு நிறுத்திக்கிறது தான் நம்ம மனநிலையை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம உணர்ந்துக்கிட்டு செயல்படும் போது நிச்சயமாக நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பை மோட்டு அப்படிங்கிற மொபைல் ஆப் தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.